Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? சோயா உங்களுக்கு பிடிக்குமா? சோயா மசாலா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 to 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கோகனட் ஆயில் நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போதான் சாப்பிடும்போது நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாம அதையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண விடலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை குக் பண்ணலாங்க. நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. லஞ்சுக்கு மட்டும் இது பேக் பண்ணி கொடுத்து பாருங்களேன், குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சோயானா சும்மாவா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். சோயா மசாலா ரெடியோ ரெடி.